இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பட்டு வஸ்திரத்தின் ஆன்மீக சிறப்புகள் என்ன? திருமணம் போன்ற விசேஷங்களில் இந்த பட்டு வஸ்திரம் முக்கியத்துவம் பெறுவதன் காரணம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு 3 விஷயங்களை சொல்வார்கள். அதாவது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயமாக, இறைவனுக்கேன்னு வச்சுக்கலாமே, நம்ம பரமேஸ்வரன் தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைமூர்த்தங்கள் அத்தனைக்குமே ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தருவாம். அது என்ன அப்படின்னு சொன்னால் உச்சிஷ்ட திரயம் அப்படின்னு சொல்லுவா. உச்சிஷ்டம்னு சொன்னால் எச்சில். இந்த எச்சில்லையே ஒரு 3 விஷயங்கள் இருக்கின்றனவாம். இந்த 3 விதமான எச்சில் பட்ட விஷயங்கள் சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியானதுன்னு சொல்றா. எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோக்ஷீரம்ங்கிறா. முதல்ல கோக்ஷீரம் சொன்னால் பசுவினுடைய பால். அந்த பசும் பால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாமிக்கு ரொம்ப பிரீத்திங்கிறா. யோசிச்சு பாருங்களேன், பசுமாட்டினுடைய பால் என்பது முதலாக அந்த கன்றுக்குட்டி போய் ஊட்டி விட்டு அதற்கு பிறகு கறக்கிறாங்கல்லவா. ஆக கன்றினுடைய எச்சில் பட்ட பிறகுதான் அந்த பாலானது கறக்கப்படுகிறது. ஆக அந்த கன்றினுடைய எச்சில் பட்டிருந்தாலும் அந்த பால் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இது 1வது விஷயம். 2வது பார்த்தோம்னா மது அப்படின்னு சொல்றார், தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த தேன் என்பது தேனீக்களினுடைய எச்சிலிருந்து வருவது தானே. அப்படியே யோசிச்சு பாருங்களேன், பூக்களின் மேல் சென்று அந்த தேனீக்கள் அமர்ந்து அதனை உறிஞ்சு அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த தேன் கூட்டில் வந்து அடையாக கட்டி வைக்கிறது. ஆக அந்த தேன் என்பது கூட தேனீக்களினுடைய எச்சிலிருந்து வருவது தானே. ஆக அந்த தேன் என்பதும் மிகவும் பவித்திரமான ஒன்று அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இந்த பட்டு வஸ்திரம் என்பது கூட இந்த பட்டு பூச்சிகளினுடைய எச்சிலிருந்து வரக்கூடிய கூடுகள் தானே. ஆக இந்த பட்டு பூச்சிகளினுடைய எச்சிலிருந்து வரக்கூடிய இந்த பட்டு வஸ்திரம் என்பதும் மிகவும் புனிதமானதுன்னு சொல்றார். அந்த ஸ்ரீருத்ரனை பற்றி நம்ம அந்த ஒரு வர்ணனை செய்யும் பொழுது சொல்லுவா, காஞ்சி தாம விராஜிதாம் அப்படின்னு சொல்லுவா. காஞ்சின்னு சொன்னால் பட்டுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஊருக்கு பேரே காஞ்சிபுரம்னு வச்சிருப்பா. இந்த காஞ்சி தாம விராஜிதாம்னு சொல்லி பரமேஸ்வரனை வர்ணிக்கும் பொழுது இந்த உச்சிஷ்ட திரயத்திலே, அதாவது இந்த எச்சில் பட்ட 3 விஷயங்களிலே 3வதாக வரக்கூடிய அந்த பட்டு வஸ்திரத்தினைத்தான் இறைவனை அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றார். ஆக இந்த பட்டு வஸ்திரம் என்பது மிகவும் சாநித்தியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றார். இதுல வந்து நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்கலாம். அத்தனை ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொன்றுதானே நாம் அதிலிருந்து எடுக்கிறோம், எத்தனையோ பூச்சிகளை வதம் செய்கிறோமே, மகாபெரிவாளே சொல்லியிருக்கா பட்டு வஸ்திரத்தை அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பற்றி ஒரு நாள் விரிவாக பார்ப்போம். ஆனால் இந்த பட்டு வஸ்திரம் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது மிகவும் புனிதமான ஒரு விஷயமாகவே பார்க்கிறது. ஆக திருமணம் போன்ற விஷயங்களிலே, திருமணம் போன்ற விசேஷங்களிலே இதனை ஏன் அணிகிறார்கள்னு சொன்னா, அந்த மடி அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த சுத்தம் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த சுத்தத்தின் அடையாளமாகவே இந்த பட்டு வஸ்திரமானது பார்க்கப்படுகிறது. பொதுவாக துணியை நினைச்சிட்டோம்னா மடிங்கிறது போயிடும். ஆனால் பட்டு வஸ்திரத்தை நினைக்கவே மாட்டா தெரியுமா. ஒரு ட்ரை வாஷ் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. அதை அப்படியே தானே வச்சுட்டு இருப்பா. அதனை நனைத்து பயன்படுத்த முடியாது. ஆக அதனை அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனால அதுவும் ஒரு மடியாகவே பார்க்கப்படுகிறது, ஒரு சுத்தத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதுபோக அந்த பட்டாடைகளை அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே தெய்வீக சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. அதனால தான் பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொள்வார்கள். அசுப நிகழ்ச்சின்னு வரும்பொழுது அங்கே யாருமே அந்த பட்டு வஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் தருவதே இல்லை அல்லவா. ஆக இந்த உச்சிஷ்ட திரயம் என்று சொல்லப்படக்கூடிய பசும்பாலாகட்டும், தேனாகட்டும், அதே போல இந்த பட்டு வஸ்திரமாகட்டும், இது 3மே மிகவும் சிறப்பு பெறுகிறது. பட்டு வஸ்திரம் என்பது மடியினுடைய அடையாளம், அது சுத்தத்தினுடைய அடையாளம். இது அத்தனையும் கடந்து அது தெய்வீக சாநித்தியம் பெற்றிருக்கிறது. அதனை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்பிலே நம்மையும் அறியாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது டெவலப் ஆகுதுன்னு சொல்றா. அந்த பட்டு புடவையை கட்டின்னு இருக்கிறவளை பார்த்தாலும், அதே மாதிரி அந்த பட்டு வேட்டியை அணிந்து கொண்டிருப்பவர்களை பார்த்தாலும் நம்மையும் அறியாமல் மனதிற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உணர்வு அப்படிங்கிறது வரும் தெரியுமா. அவங்கள பார்க்கும்போதே பார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு சந்தோஷ உணர்வு அப்படிங்கிறது வரும் தெரியுமா. அதனை தரக்கூடிய கிரகம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சுக்கிரன்.
ஆக அந்த பட்டு வஸ்திரம் என்பது சுக்கிர கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றது. இந்த சில்க் சாரீஸ்லாம் வியாபாரம் பண்றா தெரியுமா, அவளுடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம் மிகவும் வலிமை பெற்றிருக்கும். சுக்கிரனைத்தானே நம்ம மகாலட்சுமியினுடைய அம்சமாகவும் பார்க்கிறோம். ஆக அந்த மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கண்டிப்பாக பட்டு வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே கல்யாணத்தில் பார்த்தோம்னா அந்த முகூர்த்த நேரத்திலே மணமக்கள் அணிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு வரும்பொழுது அங்கே அந்த கூறப்படவே கூற வேஷ்டிக்கு முக்கியத்துவம் தரா. அதில் ஒரு சில சம்பிரதாயத்தில் மட்டும்தான் பட்டை யூஸ் பண்ணுறாலே தவிர மற்றவர்கள் நூலாடையைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அது பற்றி நாம் மற்றொரு நாள் விரிவாக பேசுவோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.